இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது, அது எப்படி நிலைத்திருக்கிறது, இறுதியில் என்னவாகிறது என்று என்றாவது யோசித்ததுண்டா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்முடைய புராணங்களில் ஆழமாக பதிந்துள்ளன. இன்று நாம் இந்த மகா சிருஷ்டியின் 3 தூண்களைப் பற்றிப் பேசப் போகிறோம்: பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன். முதலில் படைப்பின் கடவுளான பிரம்மா. அவர் இந்த அகிலத்தையும் அதில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் உயிரையும் அளித்தவர். ஒவ்வொரு விடியலிலும் அவர் புதிய உலகங்களை உருவாக்குகிறார், ஒவ்வொரு உயிரினத்தின் விதிமுறைகளையும் எழுதுகிறார். அவரது படைப்பு இல்லாமல் நாம் காணும் இந்த வர்ணமயமான பிரபஞ்சம் இருந்திருக்காது. அவர் அறிவின் அடையாளமாகவும் புதிய தொடக்கங்களின் வடிவமாகவும் இருக்கிறார். அடுத்து காக்கும் கடவுளான விஷ்ணு. பிரம்மா படைத்த அனைத்தையும் அன்பாகவும் நியாயமாகவும் காப்பவர் இவரே. தர்மம் எப்போதெல்லாம் சிதைகிறதோ அப்போது விஷ்ணு வெவ்வேறு அவதாரங்களில் தோன்றி தீமையை அழித்து நல்லதைப் பாதுகாப்பார். அவரது அமைதியான இருப்பு இந்த பிரபஞ்சத்தின் சமநிலையை உறுதி செய்கிறது. அவர் நம்பிக்கை மற்றும் ஸ்திரத்தன்மையின் அடையாளம். இறுதியாக அழிப்பின் கடவுளான சிவன். அவர் வெறும் அழிப்பவர் மட்டுமல்ல, பழையதை அழித்து புதிய படைப்பிற்கு வழிவகுக்கும் மாற்றம் மற்றும் மறுபிறப்பின் கடவுள் அவர். அவரது ருத்ர தாண்டவம் பிரபஞ்சத்தின் ஒரு சுழற்சியின் முடிவைக் குறிக்கிறது, ஆனால் அது புதிய ஒன்றின் தொடக்கத்திற்கான பாதையை உருவாக்குகிறது. அவர் தியானத்தின், யோகத்தின் மற்றும் பிரபஞ்ச சக்தியின் உச்சகட்டம். இப்படி பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த முப்பெரும் தேவர்களின் செயல்பாடுகள் நம் பிரபஞ்சத்தின் தொடர்ச்சியான சிருஷ்டி, திதி மற்றும் சங்காரத்தை உணர்த்துகின்றன. இந்தக் கதைகள் நம் வாழ்வின் ஆழமான உண்மைகளை பிரதிபலிக்கின்றன. இந்த புராணங்கள் பற்றிய உங்கள் எண்ணங்களை கருத்துக்களில் தெரியப்படுத்துங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் கண்கவர் கதைகளுக்கு மிட்மீட்ஸ் யூ-க்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் ஒருபோதும் ஒரு எபிசோடை தவறவிடாமல் இருக்க அந்த பெல் ஐகானை அழுத்தவும். அடுத்த முறை வரை நம் உலகத்தை வடிவமைக்கும் புராணங்களை ஆராய்ந்து கொண்டே இருங்கள்.